அவனை பராமரித்த நல்ல சமாரியன். இவ்வுலகில் என்னை பராமரிப்பதற்கு எவரும் இல்லையே, என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் காணப்படுகிறதே, கடைசி வரை இந்த உலகத்தில் என்னால் எப்படி வாழ முடியும் என்கிற எண்ணவட்டத்தோடு பலர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு, நானே நல்ல சமாரியனாய் உங்களை பராமரித்து போஷித்து நடத்துகிற, வலக்கரம் பிடிக்கிற, பயப்படாதே என்று சொல்லுகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கல்வனால் காயப்படுத்தப்பட்ட, கல்வனால் குற்றுயிராய் விடப்பட்டு போன மனிதன் நல்ல சமாரியன் தேடி வந்து காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று வேதம் பதிவு செய்கிறது. என்ன ஒரு அருமையான அன்பை இங்கே நல்ல சமாரியனிடத்திலே பார்க்க முடிகிறதே. லேவி எனும் ஆசாரியனும் விலகி செல்லுகிறார்கள். தங்களுடைய சடங்காச்சாரத்தை எண்ணி பார்க்கிறார்கள், பாரம்பரியத்தை எண்ணி பார்க்கிறார்கள். இவனை காப்பாற்றுவது சால சிறந்தது அல்ல என்ற எண்ண ஓட்டத்தோடு விலகி செல்லுகிறார்கள். ஒரு நல்ல சமாரியனாய் ஜாதி, மதம், மொழி, இனம் அனைத்தையும் கடந்து உலகத்திலே காயப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு காயத்தை ஆற்றுகிற அருமருந்தை கொடுக்கிற நல்ல சமாரியனாய் நாமும் வாழும்படியாய் ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். பலர் பரிதாபப்படுகிறோம், பார்த்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து விடுகிறோம். இந்த நல்ல சமாரியன் பரிதாபப்பட்டதோடு மாத்திரம் அல்ல, மனதுருகி கிட்ட வந்து தன்னுடைய பயணத்தையும் அவன் நிறுத்தி வைத்து இந்த அருமையான சபைக்கு, பராமரிப்பு மையத்துக்கு அவனை அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். இவன் ஒரு மாறுபட்டவனாய் இங்கே இருக்கிறதை வேதம் பதிவு செய்கிறது. சத்திரமாகிய சபையிலே கொண்டு போய் சேர்க்கிற பொழுது அங்கே பரிபூரண சுகத்தை, குணத்தை பெற்றுக் கொள்ள முடியுமே. ஆகவே தான் அந்த பராமரிப்பு மையத்தை நோக்கி நாமும் இந்த மக்களை அழைத்து செல்லும்படியாய் ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறாரே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டுள்ள வார்த்தையை அறிந்திருக்கிற நாம் அதன்படி செய்கிற நல் இருதயம் படைத்தவர்களாய் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? லேவியனை போல, ஆசாரியனை போல விலகி செல்லாதபடி சபையாகிய பராமரிப்பு மையத்துக்கு நேராய் ஆத்துமாக்களை கொண்டு போய் சேர்த்து கடைசி வரை அவர்களை குணமாக்குகிற ஒரு நல்ல பாத்திரங்களாய் மாற நம்மையும் அர்ப்பணம் செய்வோம்.